ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர நாளென் செய்யும் வினிதானன் செய்யும் என நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யா. பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஆகஸ்ட் 17 முதல் 23 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. ராசியில் எந்தெந்த அதாவது கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரிஷபத்தில் சந்திர பகவான், சுக்கிரன் குரு மிதுனத்தில், புதன் கடகத்தில், சூரியன் கேது சிம்மத்தில், செவ்வாய் கன்னியில், ராகு கும்பத்தில், சனி பகவான் மீனத்தில் இருக்கிறார். இந்த வாரம் கிரகங்கள் மாறும் இல்லையா, தினமுக்குள் சந்திரன் மட்டும் மாறுறார். அதாவது ரிஷபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இந்த வார இறுதியில் சிம்மம் வரை சென்று, அதாவது ரோகிணியில் ஆரம்பித்து மக நட்சத்திரம் வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார் இந்த சந்திர பகவான். மற்றபடி 22/8/2025 சர்வ அமாவாசை திதி வருகிறது. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஆதரவு தாங்க எங்களுக்கு மூச்சாக இருக்குது, சுவாசமாக இருக்கிறது. சுவாசம். வாங்க ராசிக்குள் செல்லலாம். கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வணக்கம். கன்னி ராசி காலபுருஷனுக்கு 6வது ராசி. புத பகவான் ஆட்சி உச்சம் பெறும் வீடு. இப்பொழுது ராசிநாதன் 11ஆம் இடத்தில் கடகத்தில் இருக்கிறார். இந்த ராசியில் உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம் சித்திரை 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. ராசிநாதன் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். 2க்கும் 9க்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிரன் 10ஆம் இடத்தில் குருவோடு இணைந்திருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, உங்களுக்கு 6ல் ராகு குரு பார்வையில் அஷ்டலட்சுமி யோகம். 7ல் குரு இருந்தாலும் வக்ரகதியில் இருப்பதால் 6ஆம் வீட்டு பலனை செய்வார். உபஜயஸ்தானத்தில் இருப்பதாக ஐதீகம். அப்போ பாருங்கள், உங்களுக்கு எல்லா கிரகமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன. அப்போ இந்த வாரம் இந்த கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு கோல்டன் பீரியட், பொற்காலம், பொன்னான ஒரு வாரம், சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் என்று சொன்னால் மிகையாகாது அப்படின்னு சொல்லலாம். என்ன 3க்கும் 8க்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் ராசியில் இருக்கார். 8ஆம் இடத்து அதிபதி ராசியில் வந்து அமர்கிறார் அப்படின்னு சொன்னால், ஒரு சிலருக்கு உங்களுடைய தசாபுத்தி, பிறப்பு தசாபுத்தி அமைப்பு படி இப்போ சரியான தசை போகலைன்னா ஒரு சிலருக்கு அசிங்கம், அவமானங்கள், நோய் நொடிகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லணும். மற்றபடி மேக்சிமம் பார்த்திங்கன்னா குருவருளும் திருவருளும் இணைந்திருப்பதால் அது கூட அவாய்ட் ஆகும். நிச்சயமாக உங்களுக்கு நடக்காது அப்படின்னு கூட சொல்லலாம். பாருங்கள், குரு பகவான் 10ல் இருக்கார். 10ல் குரு வந்தால் பதவி பறிபோகும்னு சொல்லுவாங்க, ஆட்டங்காலம்னு சொல்லுவாங்க. ஆனால் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, தொழிலை மாற்றி அமைக்கும். இது நாள் வரைக்கும் ஒரு தொழில் பண்ணிகிட்ருக்கேங்க, அது ஒன்றும் பெரிய கைகூடி வரல, சரியாக லாபம் இல்லைங்க. தொழிலை மாற்றிடலான்னு பார்க்குறேன். டோட்டலாக என்டையராக தொழிலையே மாற்றி, நேச்சர் ஆஃப் ஜாப், அதாவது ப்ரொஃபஷனே வேறு தொழில் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு தொழிலை மாற்றலாம். மாற்றி அமைக்கும் பொழுது இன்னும் அது ஒரு நூதனமாக நீங்கள் வந்து அதில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு. வேறு தொழில் பண்ணிங்கன்னா இல்லை, தொழில் வந்து 10-15 வருஷமாக ஒரே இடத்துல பண்ணிகிட்ருப்பீங்க. அவங்க வந்து
காலி பண்ண சொல்லுவாங்க ஓனர். எங்களுக்கு கடை வேணுங்க, நீங்கள் காலி பண்ணுங்க அப்படின்னு. அடடா, இந்த இடத்த விட்டு நம்ம வேறு எங்கேப்பா போகிறது அப்படின்னு ரொம்ப மன வருத்தத்துலேயும் மன உளைச்சல்லையும் இருப்பீங்க. என்ன பண்ணுறது அப்படின்னு எங்கேயாவது தேடிட்டுருப்பீங்க. வேறு எங்கேயாவது மெயினில் போகலான்னு பார்த்தா மெயினில் இன்னும் இதை விட ரெட்டிப்பு வாடகையாக இருக்க, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது ரொம்ப அல்லாடுவீங்க. நல்ல இடமா கடவுள் கொடுப்பார் பகவான் உங்களுக்கு. அதாவது இந்த அதிபதி யார் அப்படின்னா பெருமாள் இல்லையா, சக்கரத்தாழ்வார். இவங்கெல்லாம் நீங்கள் கும்பிட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல இடமா உங்களுக்கு காட்டுவார். நல்ல இடத்துல போய் கடைகண்ணியை ஆரம்பிப்பீங்க. சூப்பராக இதை விட அருமையாக ரன் ஆகும். அந்த மாறுதல் வந்து கெடுதலான மாறுதல் இல்லை, நல்ல மாறுதல், சூப்பர். அதுபோல் உத்தியோகத்தில் வந்து இப்போ ஒரு 10 வருஷமாக 5 வருஷமாக ஒரே இடத்துல இருந்திருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, வேறு எங்கேயாவது தூக்கி வேறு டிஸ்ட்ரிக்டே போயிடுவீங்க. அப்போது என்ன ஆகும் அப்படின்னா பயப்படுவீங்க. போகிற இடம் எப்படி இருக்குமோ, குடும்பத்தை வேறு இங்கே விட்டுட்டு அங்கே போகிறோம், ரெண்டாவது ஜாப்பு எப்படி இருக்குமோ, அங்கே இருக்கிற இடம் எப்படி அதிகாரிகள் எப்படி ஒத்துழைப்பாங்க, பயப்படுவீங்க. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் இங்கே இருக்கிறத விட அங்கே சூப்பராக இருக்குங்க. போனது ரொம்ப சூப்பருங்க, கடவுளுக்கு நன்றிங்க, அந்த நாராயணனுக்கு நன்றி அப்படின்வீங்க. அந்த அளவுக்கு மாறுதல் வந்தாலும் அந்த மாறுதல் உங்களுக்கு கவலைப்பட மாட்டீங்க, சந்தோஷப்படுவீங்க. அதாவது அதனால் அனுகூலம் கிடைக்க போகிறது அப்படின்னு சொல்லணும். யாராக இருந்தாலும், அதாவது இந்த தொழில் பண்ணக்கூடியவர்கள், வர்த்தகம் பண்ணக்கூடியவர்கள், தொழில் பண்ணக்கூடியவர்கள், தொழில் அதிபர்கள், இண்டஸ்ட்ரியலிஸ்ட், அதாவது இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிற்சாலைகள் வச்சுருக்கிறவங்க, நகைக்கடை, துணிக்கடை, ஆன்மீகத்தில் பணியாற்றுபவர்கள், நிதித்துறை, நீதித்துறையில் பணியாற்றுபவர்கள், பத்திரிகை துறை, மீடியா துறை, சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, எந்த துறையில் நீங்கள் பணியாற்றினாலும் இந்த வாரம் பல அற்புதங்களை சந்திக்கப் போகிறீர்கள். பண வரவு என்பது இரட்டிப்பாக இருக்கும். மன உளைச்சல் என்பது இருக்காது, மாறாக இரட்டிப்பு மகிழ்ச்சி, நினைச்சதை சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. இந்த குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறார். நல்ல பண வரவு, பொருள் வரவு, குடும்பத்தில் மற்றற்ற மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் ரொம்ப நல்லா படிப்பாங்க. வீட்டில், அதாவது விருந்தாளுடைய வருகையாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீடே கலகட்டும், சந்தோஷமாக இருப்பாங்க. இப்போ ஃபைனான்ஸையே தொழிலாக செய்யக்கூடியவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபைனான்ஸை ரிலீஸ் பண்ணி இன்னும் நிறைய கொடுப்பீங்க. நல்ல ஒரு வருமானத்தை பார்க்கக்கூடிய தருணம் தான் இது அப்படின்னு சொல்லணும். 3ஆம் இடத்து அதிபதி ராசியில் இருக்கார். முயற்சி, உங்களை எப்போவுமே முயற்சி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அந்த முயற்சி ஒரு வெறித்தனமான முயற்சியான செவ்வாய் வந்து எப்போவுமே வந்து ஒரு ஆக்ரோஷமாக செஞ்சே ஆகணும், ஆரம்பித்தே ஆகணும் அப்படின்னு அந்த ஒரு ஸ்போர்ட்ஸ், அதாவது என்ன சொல்கிறது, ஒரு இன்டென்ஷன் அதிகமாக கொடுப்பார், ஒரு வெறித்தனத்தை கொடுப்பார், ஒரு ஆக்ரோஷத்தை கொடுப்பார். அப்போ கண்டிப்பாக சாதிக்கக்கூடிய நேரம் நம்ம கையில் ஒன்றும் இல்லைங்க, எல்லாம் கிரகங்கள் கையில். கிரகங்கள் நல்லா இருந்தால் நம்ம நல்லா இருக்க போகிறோம், சாதிக்க போகிறோம். ஆனால் சாதிச்சுட்டா நம்ம தான் சாதிச்சோன்னு சொல்கிறோம், கெட்டு போனால் நம்ம இந்த மாதிரி ஆயிடுச்சின்னு சொல்கிறோம். எல்லாம் கிரகங்கள் கையில் தான். 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும், அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் உண்டு, பிள்ளைகளை நல்ல உயர்கல்வி படிக்க வைக்கக்கூடிய ஒரு அம்சம் நிச்சயமாக இருக்குது. வெளிநாட்டு கூட அனுப்பி படிக்க வைப்பீங்க உங்கள் தகுதியை மீறி. அந்த அளவுக்கு நேரம் நல்லா இருக்குது. காசு பணம் வரும்பொழுது நீங்கள் அதை ஃபீல் பண்ண மாட்டீங்க. என்னால் முடியும், செய்து காட்டுறேன் அப்படின்னு இறங்கிடுவீங்க. கண்மை அப்படியே பிளைண்டாக இறங்கிடுவீங்க. ஒரு சிலர் வீடு கட்ட, வீடு வாங்க, ஏன்னா செவ்வாய் வேலை பார்க்குறேன், ஃப்ளாட்டு வாங்க, இப்படி நீங்கள் இறங்கிடுவீங்க.
சுபமான ஒரு முடிவு கண்டிப்பாக ஏற்படும். குடும்ப உறுப்பினர்கள் உட்காந்து பேசுவீங்க, ஃப்ளாட்டு கட்டலாமா, ஃப்ளாட் வாங்கலாமா, வீடு கட்டலாமா, மனை வாங்கலாமான்னு. கண்டிப்பாக எது உங்களுடைய தீர்மானம் நிறைவேறுகிறதோ அது கண்டிப்பாக சாதிப்பீர்கள் என்று சொன்னால் மிகையாக. 6ஆம் இடத்துல ராகு இருக்கார், அஷ்டலட்சுமி யோகம். எதிரிகளே கிடையாது, துவம்சம் பண்ணுவீங்க. கடன் சுமையே இல்லை, கடன் படிப்படியாக குறைஞ்சி புதுசாக கடன் வாங்கி இது மாதிரி ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகளுக்கு, வீட்டுக்கு சுப நிகழ்ச்சிகளுக்கு பயன்படுத்தலாம். சொந்த தொழில் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல ஒரு அருமையான பணியாளர்கள், நம்பிக்கைக்கு உரிய பணியாளர்கள் கிடைப்பார்கள். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இப்போ வேலைக்கு ஆள் எடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த கன்னி ராசியில் பிறந்த அன்பர்கள், அது கம்பெனியாக இருக்கட்டும், இல்லை ஒரு தொழில், சிறு தொழிலாக இருக்கட்டும், பெருந்தொழிலாக இருக்கட்டும், இல்லை கடகண்ணி, ஏதோ ஒன்று ஒரு டெஃபினட்டாக உங்களுக்கு ஆள் தேவை எடுக்கிறீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு அமக்கலமான ஒரு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கண்டிப்பாக கிடைப்பார்கள் என்று சொன்னால் உறுதியாக சொல்லலாம். 7 சனி இருந்தாலும் 7ஆம் இடத்து பலனை செய்ய மாட்டான்னு நம்ம சொன்னோம். விபரீத ராஜயோகத்தை சனி பகவான் கெடுதல் பண்ணுறதுக்கு பதிலாக நல்லது செய்வார். நீங்கள் எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஓகே போங்க அப்படின்ற மாதிரி சக்ஸஸ் பண்ணி விடுவார். மற்றபடி உங்களுக்கு இந்த 8ஆம் வீட்டு அதிபதி 8 பார்க்கறதால எந்த ஒரு அசிங்கமும் அவமானமும் நிச்சயமாக ஏற்பட்டு விடாது. இருந்த போதிலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். அதாவது பொருட்கள் களவு போக வாய்ப்புகள் இருக்குது, நீங்கள் மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. மற்றபடி 9ஆம் இடத்தை சனி பார்க்கிறார், பாக்கியஸ்தானத்தை சனி பார்க்கிறார். பாக்கிய தடையை ஏற்படுத்தணும். ஆனால் சனி பகவான் அவருடைய கடமையை செஞ்சாலும் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகத்தை செய்யும், சாதனை செய்யும். ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, நிதித்துறை, நீதித்துறை, பத்திரிகை, மீடியா, புதனுடைய ஆதிக்கம், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், மேடை பேச்சாளர்கள், ஜோதிடர்கள், வழக்கறிஞர்கள், டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ், இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க காட்டில் மழைங்க. ரொம்ப சாதிக்கக்கூடிய ஒரு தருணம் இது அப்படின்னு சொல்லலாம். சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயரும். 10ஆம் இடத்தில் 2 கிரகங்கள் இருக்குது. 11 ராசி அதிபதியே போய் அமர்ந்திருக்கிறார். சூரியன் 12 இருக்கார், ஆட்சி பெற்றிருக்கார். கேது இணைஞ்சிருக்கார். தந்தைக்கு செலவினங்கள் ஏற்படும், இருந்தாலும் சுப செலவாகத்தான் இருக்கும். ஆன்மீகம், கோயில் குளம், இல்லை தீர்த்த யாத்திரை, இன்ப சுற்றுலா அப்படின்ற பேரில் நீங்கள் போயிட்டு வந்தாலும் உங்களுக்கு ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கண்டிப்பாக கிடைக்கப் போகிறது. 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். சூப்பர். பணமழை பொழிய போகிறது. குடும்பத்தில் அமைதி, நிம்மதி. 4ஆம் இடம் பிள்ளைகளுடைய கல்வி, வீடு கட்ட, வீடு வாங்க, 2 வீலர் விற்றுட்டு, பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்க. இல்லை, ஏன்னா சுக்கிரன் பார்க்குறாரு உங்களுக்கு 4ஆம் இடத்தை. அப்போ பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்கலாம். ஏன் 4 வீலர் காரே புதுசாக வாங்கலாம். அதுபோல் ஒரு அமைப்பு இருக்குது. வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம். அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரக்கூடிய ஒரு தருணம். நம்பி நீங்கள் வெளிநாடு போகலாம், சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறோம். இதில் புதனுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்களுக்கு, அதாவது கிரியேட்டிவிட்டிஸ், கவிஞர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள், எல்லாம் படைப்பாளிகள்லாம் பிரம்மாக்கள் மாதிரி. இவங்களுக்கு நேரம், கிரகங்கள் நல்லா இருக்குது. புதன் 11 போய் உட்காந்துருக்காரு, 10 குரு இருக்கார் அப்படின்னும் பொழுது தொழிலில் எப்பொழுதும் இல்லாத ஒரு பெரிய சாதனை இப்போ பண்ணக்கூடிய ஒரு தருணம். அருமையாக இருக்கும். ரொம்ப சாதிப்பீங்க. சினிமா இண்டஸ்ட்ரி ஆகட்டும், பத்திரிகை துறையாகட்டும், மீடியா துறையாகட்டும், உங்களுடைய சாதனை என்பது
பேசக்கூடிய அளவு இருக்கும், மற்றவர்களால் பேசக்கூடிய அளவு நிச்சயமாக இருக்கும். ஏன்னா அந்த கன்னி ராசி பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் எதுவுமே சக்ஸஸ் ஆகும். எப்போவோ உங்களுக்கு விடுபட்டு போன முடிக்காமல் போயிருந்த சில விஷயங்கள் இப்போ முடிவுக்கு வரும். அது தொழில் ரீதியாக இருக்கலாம், உத்தியோக ரீதியாக இருக்கலாம். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு, 2 ரெட்டிப்பு பதவி உயர்வு கிடைக்கும். அவங்களுடைய திறமையை பாராட்டி கூடுதல் பொறுப்புகள் வழங்குவார்கள். நீதித்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், நீதித்துறை அதாவது கோர்ட், நீதித்துறையில் ஜட்ஜில் இருந்து வழக்கறிஞர்கள் இருந்து அதில் பணியாற்றக்கூடிய மற்ற கிளரிக்கல் கேட்டர் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பொன்னான நேரம், சாதிக்கக்கூடிய ஒரு நேரம், ரெகக்னேஷன் கிடைக்கும். அதாவது புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் யாராக இருந்தாலும் சரி, அது வழக்கறிஞராக இருக்கலாம், பத்திரிகை ரிப்போர்ட்டராக இருக்கலாம், எழுத்தாளராக இருக்கலாம், இல்லை கவிஞர், இப்படி யாராக இருந்த போதிலும் ரெகக்னேஷன் கிடைக்கும். கண்டிப்பாக மீடியாக்கள் பாராட்டக்கூடிய அளவோ இல்லை பத்திரிகை பாராட்டுறது இல்லை அரசாங்கத்தின் மூலம் ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த ராசியில் பிறந்த அன்பர்கள் கண்டிப்பாக சாதிக்க போய் பணம் மழை பொழியுங்க. அதாங்க ரொம்ப முக்கியம். 2ஆம் இடத்தை தனகாரகன் தனஸ்தானத்தை பார்க்கிறார். பண மழை பொழிய போகிறது. உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக உள்ளது. ஆனால் வெளியூர் வெளிநாடு போகிறவங்க இந்த சனி பார்க்கறதால உங்களுடைய தாஸ்தா பேச்சுக்களை சரிவர எடுத்து செல்லுங்கள். மற்றபடி இந்த ராசிக்கு, கன்னி ராசிக்கு 12 கேது இருந்தாலும் ஆன்மீகத்தை கொடுப்பார். எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன. நீங்கள் ஆஞ்சநேயரையும் சக்கரத்தாழ்வாரையும் வாராகி அம்மனையும் வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இந்த கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது. கோல்டன் வீக் வாரம். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க பலமுடன்.